எதிர்க்கட்சிகளின் அமளிக்கிடையே தேர்வு முறைகேடு தடுப்பு சட்ட திருத்த மசோதா மக்களவையில் தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது. தேர்வு முறைகேடு தடுப்பு மசோதா தாக்கலாகி இருக்கிறது. நுழைவுத் தேர்வுகளில் சட்டவிரோத செயல்களில் ஈடுபடுவோர் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்க வழி செய்கிறது தேர்வு முறைகேடு தடுப்பு மசோதா. எதிர்க்கட்சிகளின் அமளிக்கிடையே தேர்வு முறைகேடு தடுப்பு சட்ட திருத்த மசோதா நாடாளுமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் கணபதியிடம் கேட்டு பெறலாம். கணபதி வணக்கம். தற்போது அங்கு என்ன நடக்கிறது? இந்த மசோதாவோட முக்கியமான அம்சங்கள் என்ன? மிகவும் ஆவலுடன் எதிர்பார்க்கப்பட்ட தேர்வு முறைகேடுகளை தடுப்பதற்கான மசோதா தற்போது மக்களவையிலே தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது. பொது தேர்வுகள் முறைகேடுகள் தடுப்பு திருத்த மசோதா 2026 என இந்த மசோதாவுக்கு பெயர் அளிக்கப்பட்டிருக்கிறது. ஆங்கிலத்திலே தி பப்ளிக் எக்ஸாமினேஷன்ஸ் பிரிவென்ஷன் ஆஃப் அன்ஃபேர் மீன்ஸ் அமெண்ட்மெண்ட் பில் 2026 என இந்த மசோதா அழைக்கப்படுகிறது. இந்த மசோதா சட்டத்தில் திருத்தத்தை உண்டாக்கி தேர்வு முறைகேடுகளிலே ஈடுபடுபவர்களுக்கு கூடுதல் தண்டனை அளிப்பதற்கான வழிவகை செய்கிறது. அதாவது கூடுதல் சிறை தண்டனை மற்றும் கூடுதல் அபராதம் ஆகியவற்றை விதிப்பதற்கு இந்த மசோதா மூலமாக வழி ஏற்படுகிறது. ஒரு உதாரணத்துக்கு, தனி மனிதர்கள் யாரேனும் தேர்வு முறைகேடுகளிலே ஈடுபட்டார் அவர்களுக்கு முன்பு 3 to 5 ஆண்டுகள் வரை சிறை தண்டனை என்று இருந்தது. தற்போது இந்த மசோதா நிறைவேறிய பிறகு சிறை தண்டனை 5 முதல் 10 ஆண்டுகள் வரை வழங்கலாம். அதே போலவே முன்பு அபராதம் 10 லட்சம் என்று இருந்தது. தற்போது இந்த மசோதா சட்டமான பிறகு 50 லட்சம் வரை அபராதம் விதிக்கலாம். இதே போலவே பல்வேறு விதமான அபராதங்கள் மற்றும் சிறை தண்டனை ஆகியவற்றை கூடுதலாக அளிக்கும் வகையிலே இந்த மசோதா அமைக்கப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே உள்ள சட்டம்தான். அந்த சட்டத்திலே திருத்தம் செய்து சிறை தண்டனை மற்றும் அபராதத்தை அதிகமாக விதிப்பதற்காக இந்த மசோதாவிலே பல்வேறு வழிமுறைகளை அரசு முன்மொழிந்திருக்கிறது. மிகுந்த ஆச்சரியம் என்னவென்றால், இந்த மசோதா தாக்கல் செய்யப்பட்ட போது மக்களவையிலே எதிர்க்கட்சிகள் தொடர் முழக்கங்களை எழுப்பின. எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் அவர்களுடைய இருக்கைகளிலேயே எழுந்து நின்று முழக்கங்களை எழுப்பினார்கள். இந்த மசோதா தேவை என்றுதான் இத்தனை நாளாக கரப்பான் ஜனதா கட்சி போராட்டம் நடைபெற்றது. அந்த போராட்டத்துக்கும் எதிர்க்கட்சிகள் ஆதரவு அளித்தன. ஆனால் இந்த மசோதா தாக்கலாகும் இந்த நேரத்திலே அவர்கள் கடும் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு அதன் காரணமாக தற்போது மக்களவை 2 மணி வரை ஒத்திவைக்கப்பட்டிருக்கிறது. அதாவது இவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்த இந்த மசோதா மீதான விவாதம் இப்போதே தொடங்கி இருக்கலாம். நீண்ட விவாதம் நடைபெற்றிருக்கலாம். எதிர்க்கட்சிகள் தங்களுடைய கருத்துக்களை எல்லாம் முன்வைத்திருக்கலாம். ஆனால் நிலைமை அப்படி அல்லாமல் தொடர் முழக்கம் காரணமாக தற்போது மக்களவை 2 மணி வரை ஒத்திவைக்கப்பட்டிருக்கிறது. ஆகவே மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்த இந்த மசோதா மீதான விவாதம் 2 மணி வரை காத்திருக்க வேண்டிய சூழல் ஏற்பட்டிருக்கிறது. எதிர்க்கட்சிகள் இதற்கு சொல்லும் காரணம் என்னவென்றால், ஜூலை 20ஆம் தேதியன்று நாடாளுமன்றம் நோக்கி பேரணி நடைபெற்ற போது இளைஞர்கள் மாணவர்கள் மீது துப்பாக்கிச்சூடு நடைபெற்றது. பெல்லட் துப்பாக்கிகள் பயன்படுத்தப்பட்டன. இதை தவிர தடியடி நடத்தப்பட்டது. தடிகளிலே மின்சார ஷாக் வழங்கக்கூடிய மாதிரியான தடிகளை காவல்துறையினர் பயன்படுத்தினார்கள் என்றெல்லாம் குற்றம் சாட்டியிருக்கிறார்கள். இது தொடர்பாக ராபிட் ஆக்ஷன் போர்ஸ் வீரர்கள் மீது தற்போது விசாரணை நடத்தி வருகிறது சிஆர்பிஎஃப் அமைப்பின் கீழ் உள்ள ராபிட் ஆக்ஷன் போர்ஸ் இத்தகைய நடவடிக்கைகளில் ஈடுபட்டிருக்கிறது என்று குற்றம் சாட்டப்பட்டிருக்கிறது. ஆகவே அதற்கான விசாரணை நடைபெறுகிறது. அந்த விவகாரத்திலே உள்துறை அமைச்சர் அமித்ஷா பதிலளிக்க வேண்டும் என இன்று நாடாளுமன்ற வளாகத்தில் எதிர்க்கட்சிகள் முழக்கம் எழுப்பினார்கள். அதே முழக்கங்கள் தற்போது மக்களவையிலும் எதிரொலித்து இந்த முக்கிய மசோதா மீதான விவாதம் தற்போது 2 மணி வரை தள்ளி போயிருக்கிறது. விக்னேஷ், நிச்சயமாக கணபதி. சிஜேபியும் ஒரு பக்கம் போராட்டக்காரர்கள் மீது வழக்குகள் போட்டால் மீண்டும் போராட்டம் அடிக்கும் அப்படின்னு எச்சரிச்சிருக்கிறாங்க. நாடாளுமன்றத்தோட காட்சிகள் இப்படியாக இருக்கிறது. கூடுதல் விவரங்களுக்கு நன்றி கணபதி.